ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகாலையில தேவ சமூகத்துல 3 மணி அளவில் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் 2 வார்த்தையை வைத்தார், 2 வாக்கு தத்துவத்தை வைத்தார். ஆமென். அதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாய் இந்த நாட்களில், இந்த உபவாச காலங்களில் கடந்து போகிற இந்த உபவாச ஜபங்கள், இந்த ஜப நாட்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் திட்டமாய் தெளிவாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். தாகத்தோடு வாஞ்சோடு இந்த நாட்களில் நீங்கள் சபையோடு ஒருமித்து, ஊழியரோடு ஒருமித்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் எதெல்லாம் சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது எசேக்கியேல் 37:26 3 காரியம். பாஸ்டர் ஐயா, இந்த சபை பாஸ்டர் நீங்க தானே ஐயா, ஏந்திருங்க ஒரு நிமிஷம். இந்த வார்த்தை கர்த்தர் இந்த சபைக்கும் உங்களுக்கும் சொன்ன வார்த்தை. இந்த ஜப நாட்கள்ல, இந்த ஜப காலங்களுக்கு பிறகு இனி வருகிற காலம் சீசன்ல கர்த்தர் இந்த 3 காரியத்தை இந்த ஊழியத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை வாசிங்க 26வது வசனத்தை. நான் அவர்களோட சமாதானத்தை உண்டு பண்ணி அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்ச்சிக்க பண்ணுவேன். போதம்மா, 3 காரியத்தை கர்த்தர் உங்க ஊழியத்தில் இனி வருகிற நாட்களில் காலத்தில் செய்ய போகிறார். இந்த வார்த்தை என் உள்ளத்தில் இன்னும் ஆழமாய் உறுதிப்பட்டது எப்போ தெரியுமா? ஐசாக் மைக் எடுத்து வந்து இங்க நின்ற பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை வர்த்திக்க பண்ணுவார் என்று. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு காலையில சொன்னார், இந்த சபையில கர்த்தர் உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வர போகிறார். இந்த ஜப நாட்கள், இந்த ஜப நாட்கள், இந்த வேத தியான நாட்கள், இந்த நாட்களிலே, இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அதோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தர் நிலைப்படுத்துவார். இது ஒருவராலும் அசைக்க முடியாது. இதுக்கு விரோதமாக எழும்புகிற பாதாளம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் இதை நிலை நிறுத்த பண்ணுவார். அடுத்தது சொன்னார், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஊழியம் இனி வருகிற நாட்களில, வருகிற காலங்களில அடுத்த ஜெனரேஷன் பார்க்க போகிறார்கள். இதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் இதை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ ஜனமே, இந்த நாட்களில் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபம் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இத வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு நேராய் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர், இந்த தாசனை எதற்காய் தெரிந்து கொண்டு, எதற்காய் வேறு பிரித்து அபிஷேகித்து இது நாள் வரை நடத்தி வந்தீரோ ஆண்டவரே, அந்த திட்டம் சித்தம் தொடர்ந்து நிறைவேறும்படியாய் இவரை கொண்டு செய்ய நினைச்சது ஒரு நாளும் ஒருபோதும் தடைப்பட்டு போகாதபடி கர்த்தர் இவருடைய ஊழியங்களிலே ஒரு பெரிய சமாதானத்தை காண செய்து, கர்த்தர் இவருடைய ஊழியத்தில் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே கர்த்தர் நிலைப்படுத்தி ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடைய வர்த்திக்க பண்ணும்படியாய் இந்த சபை, இந்த ஊழியம் வளர்ந்து பெருகும்படியாய், 4 திசையிலும் வளர்ந்து பெருகும்படியாய் இதோ நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களாக, சபை ஜனங்களாக, போதகர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பெரிய கரவொலி கொடுக்கலாம். நல்ல உற்சாகமா, இதோட நல்ல பலமா கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. நீங்கள் தட்டுகிற தட்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த உபவாச நாட்களில கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல செய்ய போகிற 3 காரியம். சபைக்கு பாஸ்டருக்கு 3 காரியம் சொன்னேன்.
ஆமென். அதே எசேக்கியேல் 37ல கர்த்தர் உங்களுக்கு 3 காரியத்தை கொடுக்கிறார். நீங்கள் இந்த உபவாச ஜெப நாட்களில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த ஜெப நாட்களை விடாம பாஸ்டரோடு சபை மக்களோடு இசைந்து இணைந்து ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் 3 காரியத்தை நிச்சயமாகவே சத்தியமாகவே உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல இதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசிங்கள், கேட்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஆஹா 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 போதும். அல்லேலூயா. இங்க இந்த பகுதியில் ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள், பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் மீண்டும் ஒரு விஷயம் இந்த பகுதியை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை ஆவிக்குள்ளாக்கி அவனை பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்துக்கு கர்த்தர் அவனை ஆவிக்குள்ள நடத்தி கொண்டு போகிறார். இது மாம்ச ரீதியில நடக்கிற ஒரு காரியம் அல்ல, இது ஆவிக்குரிய ரீதியில நடக்கிற ஒரு விஷயம். அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான். அதுல தேவன் அவனை ஆவிக்குள்ள நடத்தி ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கை சுத்தி பார்க்க சொல்லுகிறார். இவன் சுத்தி சுத்தி பார்க்கிறான். பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்து போன எலும்பு கூடுகள் கிடக்கிறது. உடைந்து செதறி போய் கிடக்கிற எலும்பு கூடுகள் அங்க கிடக்கிறது. இவன் சுத்தி சுத்தி பார்க்கிறான். இவனுக்கு புரியல. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என்னத்தை நீ சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறாய்? ஏதாவது உனக்கு புரிகிறதா என்று ஆண்டவர் அவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இவைகள் எல்லாம் உயிர் அடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியேலுக்கு இது புது அனுபவம். உலர்ந்து போன எலும்புகள் உடைந்து செதறி கிடக்குது. எத்தனை ஆண்டுகள் இந்த எலும்புகள் கூடுகள் இருக்குது என்று தெரியல, எல்லாம் மக்கி போய் கிடக்கிறது. இது உயிர் அடையுமா என்று கேட்டால் என்னத்தை சொல்லுவது? அவனுக்கு என்ன சொன்னு தெரியல. ஆனா ஆண்டவர்ட்ட இப்படி சொல்றான், இது எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். இது எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? ஏன்னா எந்த வாய்ப்பும் இல்ல இந்த உலர்ந்து போன எலும்புகள் மறுபடியும் உயிர் அடைவதற்கு. உடைந்து செதறி போய் கிடக்கிற இந்த எலும்பு கூடுகள் மறுபடியும் உயிர் அடைவதற்கு எந்த சாத்தியம் இல்லை. அதனால அவனால் என்ன சொல்லனே தெரியல. சொல்றான், இது எப்படி எனக்கு தெரியும் ஆண்டவர்னு சிம்பிளா முடிச்சிடறான். ஆனா மனசுல ஒரு யோசனை, இது என்ன அர்த்தம்? இது எதை குறிக்கிறது? இது என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆனா கர்த்தர் இதை விளக்கி பிறகு சொல்லுகிறார். 11வது வசனம் 12வது வசனத்துல, இதுதான் இஸ்ரவேலருடைய நிலைமை, தேவ ஜனங்களுடைய நிலைமை, ஆவிக்குரிய மக்களுடைய நிலைமை. எந்த ஜனம் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமையா இருந்தார்களோ, மோசே என்ற இரட்சகனை எழுப்பி இந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து அவர்கள் அதில் நடக்க பண்ணினார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறதாம். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்புகிறார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இது திருவிருந்துக்கு அடையாளமா இருந்ததாம். ஆண்டவர் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருவிருந்து கொடுத்து ஆண்டவர் வாக்கு பண்ணபடியே கானானும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்ற தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுத்தார், ஞானஸ்தானத்தை கொடுத்தார், திருவிருந்தை கொடுத்தார், அவர்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்தை கொடுத்தார். அந்த தேசத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த ஆசீர்வாதத்துல நீங்க நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் பாவம் செய்யக்கூடாது.
அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். வாழுகிறார்கள் சுகமாய் சந்தோஷமாய் கொஞ்ச காலம். ஆனா மறுபடியும் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள், கடவுளை விட்டு விலகி போனார்கள். கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை உணர்த்தினார், எச்சரித்தார். ஆனால் மனம் திரும்பவில்லை. இருதயம் கடினத்தோடு கூட தன் போகிற வழியில போய் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் இவர்களை மறுபடியும் தன் பக்கம் இழுப்புவதற்கு திருப்புவதற்கு வேற வழி சரியில்ல. ஆகினால் சத்துருக்கள் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். பல தேசத்தின் ராஜாக்கள் படையெடுத்து வந்து இவர்களை சிறைப்படுத்தி தன் தேசத்தை நிர்மலமாக்கி இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அழிப்பதற்காக அல்ல, அவர்களை திருத்துவதற்காக. சில நேரங்கள் கர்த்தர் நமக்கு விரோதமாய் வருவாரானால், சில சூழ்நிலைகளை சில போராட்டங்களை அனுமதிப்பாரானால், அதுக்கு காரணம் நாம் கர்த்தர் பக்கம் திரும்புவதற்காக. இந்த ஜனங்கள் இப்ப சிறைப்பட்டு போய்விட்டார்கள். சிறைப்பட்டு போன தேசத்துல சந்தோஷத்தை இழந்தாங்க, சமாதானத்தை இழந்தாங்க, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. சொல்ல போன ஒரு கட்டத்தில் அவங்க நிலைமை மரணத்துக்கு எதுவாய் தள்ளப்பட்ட நிலைமை. பிரத குழியில இருக்கிறதை போல அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? எங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சுகம் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இததான், இந்த நிலைமையதான் கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஆவிக்குள்ளே ஆக்கி காட்டுகிறார். எப்படி இந்த எலும்பு கூடுகள் மங்கி மக்கி இந்த எலும்பு கூடுகள் ஜீவனேற்று ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பள்ளத்தாக்குக்குள்ள இருளுக்குள்ள கடக்குதோ, அப்படிதான் என் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்களோட நிலைமை அதுதான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் என் இரத்தத்தினால் மீட்டெடுத்த சபை, நான் பரிசுத்தமாக்கின சபை, ரட்சிப்பென்ற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்த சபை, சுகத்தை பெற்றுக்கொண்ட சபை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சபை, இன்னைக்கு இவைகளெல்லாம் இழந்து எனக்கு விரோதமாய் நடந்து எனக்கு பிரியமில்லாத வழியில போய் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து இன்றைக்கு பல ரீதியில என் ஜனம் பாதிக்கப்பட்டு இருக்கு, சபை பாதிக்கப்பட்டு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு உயரமான இடத்தில் இருக்க வேண்டிய சபை, தேவ ஜனம் இன்னைக்கு பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்கிறதே போல சபை விழுந்து கிடக்குது. என் ஜனம் விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் வச்சுட்டு சொல்றாரு, மனுபுத்திரனே, இதெல்லாம் மறுபடியும் உயிர் அடையுமான்னு கேட்கிறார். இந்த நிலைமை மாறுமா? இந்த சூழ்நிலை மாறுமா? ஒவ்வொரு நாளும் தேவ ஜனம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கு, துக்கித்து கொண்டிருக்கு, வாழ்க்கையில் எல்லாம் இழந்த நிலையில நிக்குது. என்ன அவங்க மனதுல எண்ணத்துல ஒண்ணுதான், செத்து போனா நல்லா இருக்குமே, இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இவர்களை அழிப்பதற்காக அந்த கானான், அந்த எகிப்தில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரல, இவர்களை வாழ வைப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்களும் நானும் ஒரு நாள் இருள் என்ற பாவத்தில் சாபம் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் உங்களை என்னை தேடி வந்து ரட்சித்து இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வைத்திருப்பாரானால், ஆண்டவர் உங்களை என்னை வாழ வைப்பதற்காக தான் தேவன் கொண்டு வந்து இங்க வைத்தார். சபைக்குள்ள அதுதான் ஜனங்களை கொண்டு வந்து வைத்தார். அதனால்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், ரட்சித்தார். நமக்காய் சிலுவையில சகலத்தையும் செய்து முடித்து நமக்கு சம்பூர்ணமான வாழ்க்கை தருவதற்காய் தேவன் நித்தன பாடுபட்டார். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஞானஸ்தானம் எடுத்த ஜனம், திருவிருந்து பங்கு பெற்ற ஜனம் உலக வழியில போய் கொண்டிருக்கு, உலகத்தை பிரியப்படுத்தி கொண்டிருக்கு, உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கு. பரிசுத்தத்தை இழந்தோம், பக்தியை இழந்தோம், ஜெப வாழ்க்கையை இழந்தோம். இன்னைக்கு ஒரு கடினமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்று கேட்கிறாரு, இது மாறுமான்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டு அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றாரு. 7வது வசனத்தை வாசிங்க, வாசிங்க. ஆஹா,
ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து என்ன செய்? தீர்க்க தரிசனத்தை உரை என்று சொல்லுகிறார். ஆமென். தீர்க்க தரிசனத்தை உரை என்று சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் இது? நில்லுங்கம்மா. என்ன தீர்க்க தரிசனம் இது? மறுபடியும் உயிர் அடைந்து எலும்பும்படி உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது 7வது வசனத்துல, அதன்படியே எசேக்கியேல் போய் அந்த எலும்புகளை, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அல்லேலூயா. இப்போ உரைக்கும் போது, தேவனோட வார்த்தை புறப்பட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. வாசிங்கம்மா. உரைக்கையில் இரைச்சல் உண்டானது. இதோ ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. போதும், என்னை கவனிங்க. இப்ப தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் பேசின பொழுது எலும்புகள் எல்லாம் அதன் எலும்போடு கூட போய் சேர்ந்தது. அல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில, இந்த வேத வாசிப்பு தியானம் செய்து கொண்டிருக்க இந்த நாட்களில் நான் ஒன்று சொல்லட்டா, ஒருவேளை உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆமென். இந்த முதல் வார்த்தை அதன் எலும்போடு சேர்ந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பா எல்லாம் உடைந்து சிதறி கடந்தது. ஆமென். குறித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஜெப நாட்களில, இனி வருகிற காலங்களில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ரீபில்ட் பண்ண போகிறார். ஃபர்ஸ்ட் ஆர் என்ற ஆங்கில எழுத்து ரீபில்ட், அப்படின்னா மறுபடியும் கட்ட போகிறார். அல்லேலூயா. உடைந்து சிதறி கடந்த இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடினது. எப்போ தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பேச, வேதத்தை நீங்கள் தியானித்து வாசிக்க இந்த ஜெப நாட்களிலே நான் ஒன்று சொல்லுவேன். உடைந்து போன உங்க வாழ்க்கை, உடைந்து போன உங்க உறவுகள், உடைந்து போன என்னென்னலாம் வாழ்க்கையில உடைந்து போய் கிடக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்டுகிற காலம் இதுவே, சீசன் இதுவே. இந்த சபை மறுபடியும் எடுத்து கட்டப்படும். இந்த ஜனங்கள் மறுபடியும் எடுத்து கட்டப்படுவார்கள். குடும்பங்கள் மறுபடியும் எடுத்து கட்டப்படும். உடைந்து போன உறவுகள் மறுபடியும் எடுத்து கட்டப்படும். அல்லேலூயா. உடைந்து போன ஜெப வாழ்க்கை கட்டப்படும். உடைந்து போன பரிசுத்தம் கட்டப்படும். கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஒரு சீசனுக்குள் வந்து கொண்டிருக்கீங்க. இந்த ஜெப நாட்களிலே, இந்த வேத வாசிப்பின் தியானிக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எருசலேம் மதிலை எடுத்து கட்டுவதற்கு 52 நாள் பிடித்தது. ஆனா 45 நாட்களில கர்த்தர் உங்களை மறுபடியும் எடுத்து கட்ட அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவராய் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உடைஞ்ச போன நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைஞ்சு போன நிலையில இன்னைக்கு நீ நின்று கொண்டிருக்கலாம். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை உடைந்தது, என் உறவுகள் உடைந்தது என்று ஏதோ ஒரு வகையில நீ உடைக்கப்பட்டீங்க இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுவேன், தீர்க்கமா சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன். உடைந்து போன உங்களை கர்த்தர் கட்டுகிற காலம் இதுவே. First are rebuild. இதுதான் உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். இரண்டாவது, அடுத்த 8வது வசனத்தை வாசிங்க. அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிட்டு தோள்களால் மூடப்பட்டது. கவனிங்க, இவ்வளவு நேரம் வெறும் எலும்பு கூடு தான் கடந்தது. இப்ப தேவனோட வார்த்தை தீர்க்கமா பேசுன பொழுது தேவனோட வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. தேவனோட வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் உண்டு. நான் ஒன்னு சொல்லுவேன், வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் இல்லாதவைகளை உருவாக்க போகிறார். நடக்காதவைகளை நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து
இமேன் சூழ்நிலைகள் நடுவுல தேவனுடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாசமாய் சூழ்நிலைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேச ஆரம்பிங்க. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்க செய்ய, இமேன் உருவாக்க அவர் சர்வ வல்லவர். பேசுறாங்க, நல்லா கவனிங்க. இரண்டாவது ஆண்டு என்ன தெரியுமா செய்ய போறாரு? ரீஸ்டோரேஷன் செய்ய போகிறார். மறுபடியும் சீரமைப்பு கர்த்தர் கொண்டு வர போகிறார். நல்லா கவனிங்க. அந்த எலும்புகள் கூடின பிறகு தோல் வரல, இரண்டாவது சதை வரல, மூணாவது நரம்பு வரல. அப்படி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படிங்க இருந்திருக்கும்? இப்ப நமக்கு தோல் இருக்கு, உள்ளுக்கு சதை இருக்கு, அது கீழே தான் நரம்பு எலும்பு இருக்கு. இது அப்படி தலைகீழா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க பாக்குறத பார்த்தா என்னை முழுங்குற மாதிரி பாக்குறீங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு நரம்புகள் இந்த தோலுக்கு வெளியே இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படிங்க இருந்திருக்கும்? பார்க்க நல்லா இருந்திருப்பீங்களா? எத்தனை பேர் பேயின்னு சொல்லி ஓடி இருப்பாங்க. ஆமென். நம்ம பக்கத்தில் உட்கார கூட யோசித்து இருப்பாங்க, அருவருப்பா பார்த்துருப்பாங்க. ஆமென். ஆனா இப்ப கவனிங்க, தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் நேர்த்தியா சம்பூர்ணமாய் எல்லாத்தையும் ஒழுங்கோடு கூட நடத்துகிறது. எது உண்டாகணும் அது உண்டானது. ரெண்டாவது என்ன உண்டாகணும், அப்புறம் ரெண்டாவது உண்டாகும். மூணாவது தோல் வர வேண்டிய இடத்துல தோல் வந்தது. அப்படின்னு என்ன? ரீஸ்டோரேஷன்னா கர்த்தர் மறுபடியும் சீர் அமைக்க போகிறார். சீர்குலைந்து போன காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல எதெல்லாம் சீர்குலைந்து போனதோ கர்த்தர் மறுபடியும் இந்த ஜெப நாட்களிலே, வேத வாசிப்பின் காலங்களிலே, இந்த 45 நாட்கள் கர்த்தர் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் ஊழியத்துல கர்த்தர் சீரமைக்க போகிறார். ரீஸ்டோரேஷனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. பல காரியங்கள் சீர்குலைந்து கிடக்கலாம். பிசாசு பல காரியத்தை சீர்குலைத்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் மறுபடியும் சீரமைக்க போகிறார். சீர்கெட்டு போனவர்களை சீர்படுத்த போகிறார். சீர்கெட்டு போன நிலைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். ரீஸ்டோரேஷன் உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. இதுவரை இருந்ததை போல இந்த ஜெப கூட்டங்கள் இருக்காது. இந்த ஜெப கூட்டம் வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அழகாய் தேவனுடைய ஆவியில் அபிஷேகத்தில் நடத்தினார். அப்பயே கர்த்தர் செய்ய தொடங்கிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பயே செய்ய தொடங்கிட்டாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த சபையில, இந்த ஜெப நாட்களில கர்த்தர் தொடங்கி விட்டார். நீ விசுவாசிப்பாயானால் அவருடைய மகிமையை நீ நிச்சயமாய் காண்பாய். சீர்படுத்துகிறார். ஒன்னு சொல்லட்டா, இந்த கடைசி நாட்களில கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை சபைக்குள்ள கொண்டு வர போகிறார். சபைகள் ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிறது. கிறிஸ்து வருவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டு. மேசையா வரப்போகிறார். அதற்கு முன்பாய் சபைகள் நடுவுல ஒரு பெரிய கடைசி கால எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அந்த எழுப்புதலுக்கு இந்த சபையை தயார் செய்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அநேகர் எழுப்புதலின் சன்னதியாய் மாற போறீங்க. இங்க இருக்கிற அநேகர் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட போகிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பகுதி மாத்திரமல்ல, இந்த பட்டணம் மாத்திரமல்ல, இந்த இந்தியா தேசம் மாத்திரமல்ல, பல தேசங்களுக்கு எழுப்புதலின் அக்கினியை கொண்டு போகிற, எழுப்புதலின் சன்னதியை கர்த்தர் இங்க எழுப்ப போகிற ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாய் கர்த்தர் சீர்படுத்துகிறார். சபை சீர்குலைந்து கிடக்குது. இன்னைக்கு சபைகள் விழுந்து கிடக்குது. சபை ஆவியே அனலை இழந்து கிடக்குது. பரிசுத்தத்தை இழந்து கிடக்குது. சபை விழுந்து போய் கிடக்குது. கர்த்தர் சபைகளை சீர்படுத்த போகிறார். உடைந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை கட்டப்பட போகிறது. உங்க குடும்பம் கட்டப்பட போகிறது. சீர்படுத்தப்பட போகிறது. கர்த்தர் ஏதோ ஒன்றை இன்று இரவு தொடங்கிட்டார். கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற வேளையில அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல வராத கணவர், வராத பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் இப்பொழுதே கிரியை செய்ய தொடங்கி விட்டார். சீர்படுத்தினார்.
ரீஸ்டோரேஷன் 2வது 6, 3வது 6 சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தேவனுடைய வார்த்தையை பேசினேன். அப்பொழுது ஆவி பிரவேசித்து உயிர் அடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அன்று சொல்றாரு, இஸ்ரவேலை மறுபடியும் நான் மகா சேனையாய் எடுத்து நிறுத்த போகிறேன். ஆவியானவர் என்று சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் விழுந்து போய் கிடக்கிறேன் சபை, செத்து போய் கிடக்கிறேன் சபை, ஒரு காலத்தில் உலகத்தை கலக்கி குலுக்கின சபை, மீண்டும் இன்னொரு விசை ரூவாவின் காற்றை அனுப்பி பரிசுத்தாவின் அக்கினியை அனுப்பி சபைகளை மறுபடியும் நான் உயிர்ப்பிக்க போகிறேன். அதுதான் 3வது 6, ரிவைவல். ஹல்லேலூயா, எழுப்புதல். ஹல்லேலூயா. நான் மிக வருந்துகிறேன், கலங்குகிறேன், துக்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? சபையோட நிலைமை இன்றைக்கு பரிதாபமா இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். எந்த மதம் அதிகமாய் சீக்கிரமாய் விறுவிறுப்பாய் வளர்ந்து பெறுகிறது என்று சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, கிறிஸ்துவ மதம் என்று சொல்லி. நம்ம மதம் என்று சொல்லுவதில்லை, ஆனா உலகத்தார் அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னார்கள். ஆனா இன்றைக்குள்ள நிலைமை என்ன தெரியுமா? எது அப்படி அதிகமா சீக்கிரமாய் விறுவிறுப்பா வளருது என்று பார்க்கும் பொழுது உலகத்திலேயே இன்னைக்கு முஸ்லிம் என்ற மதம் தான் வளர்ந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, என்னாச்சு கிறிஸ்துவத்துக்கு? என்னாச்சு கிறிஸ்துவத்துக்கு? கிறிஸ்துவத்தோடைய மகிமை எங்க? வல்லமை எங்க? சபைக்கு என்ன ஆயிட்டு? ஒரு நாளில பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற சபை எழுந்து உலகத்தையே கலக்கினார்களே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பித்து இந்த பூமியில இஸ்ரவேலின் தேவன் அல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை இல்லை என்று நிரூபித்தார்களே. உலகம் சபையை பார்க்கும்போது சபையோட பரிசுத்தத்தை பார்த்து சேனைகளின் கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் என்று பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே. இன்னைக்கு இதெல்லாம் எங்க போனுச்சு? சபையில சபை தன் மகிமையை இழந்து நிக்குது, சபை தன் வல்லமை இழந்து நிக்குது, சபை தன்னோட அக்னியை இழந்து நிக்குது, சபை சடலத்தை போல கடக்குது. எலும்பு கூடுகளுக்கு சதை வந்தது, நரம்பு வந்தது, தோல் உண்டாகி முழு சரீரமாய் மாறிவிட்டது. ஆனா ஜீவன் இல்லாததுனால அது சடலமாய் கிடக்குது. அதே போலதான் சபை இன்னைக்கு சடலமாய் கிடக்குது. இன்னைக்கு சபையோட நிலைமைய பாருங்க. சபைக்குள்ள பரிசுத்தத்தை கண்ட தேவ ஜனங்க இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாம சபைக்குள்ள உலகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. ஒரு காலத்துல சபை சினிமாவை ஒதுக்கினது, சினிமா பாடலை ஒதுக்கினது. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளே சினிமா பாட்டு பாடி ஆடி கூத்தடித்து கொண்டிருக்கிறானுங்க. எங்க போனது சபையோட பக்தி? சபையோட பரிசுத்தம் எங்க போனது? சபையோட வைராக்கியம் எங்க போனது? ஒரு காலத்துல இயேசுவுக்கா எல்லாம் கொடுக்கணும், இயேசுவுக்கா ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்க, என் பணத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்க, என் வீட்டை கொடுக்க ஆயத்தமா இருக்க, இயேசுவுக்கா எல்லாத்தையும் நான் கொடுக்க ஆயத்தமா இருக்க, இயேசுவுக்கா நான் ரத்த சாட்சியா மறிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியா மறித்தார்கள். ஆனா இன்னைக்கு சபையோட நிலை என்ன? எதுவுமே சபைக்கும் கர்த்தருக்கும் கொடுக்கிற நிலையில இல்ல. தான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், நான் எவ்வளவு பணக்காரன் ஆக முடியும், நான் எவ்வளவு மேல போகணும்னா யோசிக்கிறேனே தவிர ஆத்மா பாரம் இல்ல, சுவிசேஷ பாரம் இல்ல, தேசத்தின் மீது பாரம் இல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல் பாரம் இல்ல. சபை இதெல்லாம் இழந்து செத்த நிலையில சடலமாய் கிடக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் ஆவியை அனுப்புகிறேன், அது மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ ஜனமே, நீங்க கூட ஒரு சிலர் ஆவியில மங்கி போயிருக்கலாம், பரிசுத்தத்துல விழுந்து போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், பின் வாங்கி போயிருக்கலாம். ஆமென். ஆனா ஒன்னு சொல்றேன்,
கர்த்தர் உங்களை மறக்கல. கர்த்தர் சொல்றாரு, நான் மீண்டுமாய் இந்த ஜனத்தை என் ஆவி அனுப்பி உயிர்ப்பித்து எழுப்ப போகிற ஒரு எழுப்புதலை என் சபைக்குள்ள கொண்டு வர போகிற, என் அக்கினியை போட்டு என் சபையை உயிர்ப்பித்து என் சபையை எழுப்ப போகிற. ஒருவேளை உன் ஜெப வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், உன் பரிசுத்த வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், ஆண்டவரிடத்தில் நீ தூரம் போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதோ கர்த்தர் மீண்டும் ஒரு விசை சபையை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கடைசி கால எழுப்புதல் என் சபை நடுவில் நான் தொடங்க போகிறேன், என் ஜனங்கள் நடுவில் நான் தொடங்க போகிறேன். ஏதோ சூழ்நிலை நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தினால் விழுந்தாங்க, பின்வாங்கி போனாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் இன்னொரு விசை காற்றை அனுப்பி, ரூவாவின் காற்று, பரிசுத்த ஆவின் காற்று சபைக்குள்ள வீசப்பட போகிறது. ஆவியில எழுப்பி கர்த்தர் உயிரோடு உங்களை ஒரு சேனையாய் எடுத்து நிறுத்துகிற காலம் நேரம் இதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புகிற ஒரு நேரம் வந்துருச்சு. சபைகளை எழுப்புகிற ஒரு நேரம் வந்துருச்சு. சபைகளை எழுப்புகிற ஒரு காலம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு சபை கேலி கூத்தா மாறிவிட்டது. அவன் யூடியூப்லயும் அதுலயும் இதுலயும் போட்டு சபையை, கிறிஸ்தவத்தை காமெடியா மாத்திட்டானுங்க. கேவலமா பேசுகிற அளவுக்கு சபை தள்ளப்பட்டு விட்டது. எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்து மனம் உடைந்தீங்க, மனம் கசந்தீங்க. காரணம், இந்த சபையை தன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். இவன் ரத்தத்தை கொடுக்கல, இவன் ஜீவனை கொடுக்கல. அதனால அந்த சபையோட அருமை என்னன்னு அவனுக்கு புரியல. சபை கூத்தாடி நின்று கூத்து பண்ணுகிற இடம் அல்ல. இந்த பரிசுத்த ஜாதியை அந்த பரிசுத்த இடத்தில் நடத்தி செல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலம் சபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை சொல், ஆவியை பார்த்து பேசு. இப்ப காற்று வரப்போகுது. ரூஹான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து மறுபடியும் சபையை உயிர்ப்பிக்க போகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க விழுந்து போயிருக்கலாங்க. ஆவியில நீங்க ஆவியை இழந்து, அபிஷேகத்தை இழந்து பின்வாங்கி போயிருக்கலாம். முந்தி ஓடி உற்சாகமா ஊழியம் செய்தீங்க, இப்ப செய்ய முடியல. முந்தி மணிக்கணக்கு வந்து ஜெபித்தீங்க, இப்ப ஜெபிக்க முடியல. ஆனா இன்றைய இரவு விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் தன்னோட அக்கினி உங்க மேல இறக்க போகிறார். ஒரு காற்று உங்க மேல வீச போகிறது. அது மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பி ஒரு சேனையா கர்த்தர் நிறுத்த போகிறார். நான் இப்படி சொல்லுவேன், இந்த சபை தாசனோடு கூட, இந்த சபை ஊழியர்களோடு கூட கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எடுத்து நிறுத்தி இந்த பட்டணங்களை கலக்கும்படி, தேசத்தை கலக்கும்படி, இங்கே ஒரு எழுப்புதல் தீ பற்றி தேசம் முழுவதும் பரவத்தக்க கர்த்தர் எழுப்புதலின் தீ, எழுப்புதலின் அக்கினியை இந்த இடத்தில் போட போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கு, நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் தகப்பனே. கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நேரம், கர்த்தர் உயிரோடு எழுப்புகிற நேரம். என்ன கவனிங்க, மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் யார் தெரியுமா? பிதாவின் மகிமை. யார் அந்த பிதாவின் மகிமை? பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர். அவரை உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு அந்த ஆவி அந்த சரீரத்தின் மேல் வந்த பொழுது அவைகள் எல்லாம் உயிர் அடைந்து சேனையா எழுந்து நின்றது. கர்த்தர் ஒரு எழுப்புதலின் சேனையை இந்த இடத்துல எழுப்ப போகிறார். நீங்க விசுவாசிக்கிற மாதிரி தெரியல, ஆனா நான் நம்புகிறேன். ஆமென். இந்த இடத்துல இந்த வார்த்தை இன்னைக்கு நான் உரைக்கிறேன்னா அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து எழுப்புதலுக்கான ஒரு சன்னதியை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஓபா சாந்தா மாசாகாலாபாதனாகாதா மஹாலாபாதுலாகாதா. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிலருக்குள் உள்ளத்துல ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறதை பார்க்கிறேன், ஒரு நெருப்பு பற்றி எரிகிறதை பார்க்கிறேன். ஷெகேரே காதாரிகா போதே மாசாகாலாபா மாசாகேரே நாகாபா. கர்த்தர் உயிர்ப்பித்து உன்னை எழும்பி சேனையா நிக்க வைக்க போகிறார்.
சகோதரா, சகோதரி, நீ கலங்கி போயிருக்கிறாயா? நான் விழுந்து போயிட்டேன், பிசாசு என்னை கீழே தள்ளி என்னை மிதிக்கிறா, என்னால எழும்ப முடியல என்று தடுமாறி கொண்டிருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவருடைய ஆவியை அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவி, அந்த வல்லமையின் ஆவியானவர் உன்னை உயிர்ப்பித்து மறுபடியும் எழும்படியா நுகங்களை உடைச்சு, கட்டுகளை உடைச்சு உன்னோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சுத்த ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்க போகிறார். ஒரு எழுப்புதல் இந்த இடத்தில் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாய் 3 காரியத்தை செய்யுங்க. 1, எசேக்கியேல் இதெல்லாம் எதுல பார்க்கறானா? ஜெப வேலையில பார்க்கிறான். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ள கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாம எழுப்புதல் வராது. ஜெபிக்காம கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்ட முடியாது. ஜெபிக்காம கர்த்தர் சீர்படுத்த முடியாது. ஜெபிக்காம கர்த்தர் விழுந்தவைகளை தூக்கி எடுக்க முடியாது. ஆக சபை இடைவிடாமல் தேவதாசர்களை இணைந்து இந்த 45 நாட்கள் ஜெபிங்க, தியானிங்க. நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் சத்தியமாய் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். இதுவரை நீங்க எப்படி ஜெபித்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஜெபத்துல ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்ன அனுபவம் தெரியுமா? ஆவிக்குள்ளாகிறது. அது ஸ்பிரிச்சுவல் ரேம் சொல்லுவாங்க. ஆவி மண்டலத்துல கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போய் ஆவிக்குள்ள கர்த்தர் காரியங்களை செய்வார். இந்த எசேக்கியேல் செய்ததெல்லாம் ஆவிக்குள்ள நடந்த விஷயம், இன்னும் மாம்சத்துல நடக்கல. ஆமென். இன்னும் ரியாலிட்டியில நடக்கல. ஆனா எங்க நடக்குது தெரியுமா? எல்லாம் ஆவி மண்டலத்துல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சபைகளில இதெல்லாம் வாழ்க்கையில நேச்சுரலாய் அல்ல ரியாலிட்டியில செய்வதற்கு முன்பாய் இதெல்லாம் ஆவி மண்டலத்துல நடக்கணும். இது எப்படி நடக்கணும்னா, நீங்க ஜெபத்துல அமரணும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒரு உபதேசம் வருது, கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சபைக்குள்ள நுழைந்து ஜெபிக்க அவசியம் இல்லை என்று உபதேசத்தை கொண்டு வராங்க. ஆமென். ஜன கர்த்தர் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார், நீங்க ஒன்னும் ஜெபிக்க தேவையில்லை, சுகந்தரித்துக் கொள்ளுங்கன்னு ஒரு உபதேசம் வந்து கொண்டிருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாய் கர்த்தர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார், ஜெபித்து என்ன பண்ண போறீங்க, ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறாங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், என் ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கின நாள் முதல் கொண்டு மரணம் பரிவந்தமோ அவர் முழங்கால நின்று அவர் ஜெபித்தார். அவர் என்னோட முன்னோடி. அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், புதிய ஏற்பாட்டு திருச்சபை அனுதினமும் கூடி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையை ஏறின உடனே பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார். பரிசுத்த ஆவியா நமக்குள் இருப்பது உண்மைனா, நாம் சபையில இருப்பது உண்மைனா, நம்மளை உபவாச ஜெபத்தில் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க தேவையில்லை, உபவாசிக்க தேவையில்லை என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே புத்தகத்தில் ஆண்டவர் பேசுகிறார், வருகையை குறித்து சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறார், திருடனை போல வருவன் என்று சொல்லி. ஆமென். கடைசியில சொல்லுகிறார், அவர் வரும்பொழுது பரிசுத்தத்தோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஆமென் குற்றமற்றதா காத்துக்கொள் என்றாரு. ஆனா இது நடுவில் ஒரு வார்த்தை சொல்றாரு, சில காரியங்களை. அதுல ஒண்ணு சொல்றாரு, நான் வருகிற வரையிலும் இடைவிடாமல் ஜெபிங்கள் என்றார். லூக்கா 18:1 சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபிங்கள் என்றார். அப்ப எப்படிங்க இவர்கள்லாம் இன்னைக்கு ஜெபம் அவசியம் இல்லை என்று சொல்றாங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், ஏமாந்து போகாத சபையே, வஞ்சிக்கப்பட்டு போகாத சபையே, தேவதாசருள் நின்று உபவாசிங்க, ஜெபிங்க. இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இன்னொன்னு சொல்றேன், இனி இந்த நாட்கள், இந்த சீசன்ல நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு விசேஷத்தை, கிருபைய, ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். என்ன தெரியுமா? ஆவிக்குள்ள ஆகி பல இடங்களுக்கு நீங்க ஆவியில கடந்து போய் சூழ்நிலைகள், காரியங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. உதாரணம் சொல்றேன்,
உறவினர் எவனோ ஒருவர் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறார் உயிர் பொழைக்க. ஆமென். ஆனா உங்களுக்கு போக முடியல, போய் பார்க்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆனா நீங்க முழங்கால்ல தேவ சமூகத்தினோடு ஜெபித்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் எப்படி எசேக்கியேலை ஆவிக்குள்ள ஆக்கி கொண்டு போனாரோ அதே போல உன்னை ஆவிக்குள்ள கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னை நிக்க வைப்பாரு. அவன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உனக்கு அவனுக்கு தெரியும். அவனுக்கு முன்பா கைகளை உயர்த்தி நீ ஜெபிப்ப. நீ ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க, உங்க ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். மறுநாள் கேள்விப்படுங்க அந்த மனுஷன் சுகமாயிட்டான்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில உண்மையாய் பாரத்தோடு கரிசனையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைய, அபிஷேகத்தை, வரத்தை கர்த்தர் தரப்போகிறார். இரண்டாவது சொல்றேன், அவன் எப்படி வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை தைரியமா பேசினானோ, நான் ஒன்னு சொல்லுகிறேன், நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து உங்க தாசர்கள் ஊழியர்கள் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்னவாக இருக்கட்டும், அதை ஜெப அறையில அதை பார்த்து நீங்க பேசுங்க. உதாரணம் சொல்ற, ரட்சிக்கப்படாத கணவனா நீங்க முழங்கால நின்று கொண்டு ரட்சிக்கப்படாத கணவனை உங்க கண் முன்பாக நிறுத்தி அவர் மீது அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா. அப்படி எசேக்கியேல் பேசும்போது கர்த்தர் அங்க மாற்றத்தை கொண்டு வந்ததை போல உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். கடைசியா சொல்லி ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு கூட ஜெபம், வசனம், விசுவாசம். இன்னொரு ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். விசுவாசத்தையும் கீழ்ப்படிதையும் பிரிக்கவே முடியாது. ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்க போனாலும் விசுவாசத்தை பத்தி பேசுறாங்க, விசுவாச அறிக்கை பண்றாங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க எதை விசுவாசமா சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் விசுவாசத்துல சொல்லிட்டு செஞ்சுட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியலன்னா ஒண்ணுமே நடக்காது சகோதரா. என்ன சிலர் சொல்றாங்க, இப்படி உலகத்துல ஆண்டவர் அறியாத உலகத்துல எங்க ஊர்லாம் என்னமா சொல்றாங்க, நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா பேசு. கிறிஸ்தவங்க சொல்றாங்க, நீ விசுவாசமா அறிக்கை பண்ணு, விசுவாசமா பேசு. ஆமென். விசுவாசத்தோடு கூட இன்னொன்று ஒட்டி கொண்டே இருக்குது. என்ன தெரியுமா? சில ட்வின்ஸ் பிறக்கும் பார்த்தீங்களா, ரெட்டை பிள்ளைகள் பிறக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி விசுவாசத்தோடு இணைந்து பிறந்தது தாங்க கீழ்ப்படிதல். விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் நீங்க பிரிக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கீழ்ப்படியலனா கர்த்தருடைய அந்த மகிமை நீங்க பார்க்க முடியாது. பைபிள் சொல்லி கீழ்ப்படிகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை தருவாராம். அப்படிதானே எழுதியிருக்கு. அபிரகாம் சொல்றாரு, நான் காட்டும் தேசத்துக்கு போடான்றாரு. அவன் சொல்றான், அவன் விசுவாசித்தான், ஆனா எங்க போறன்னு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது அவன் கீழ்ப்படிந்து போனான். அப்பதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். ஆண்டவர் அபிரகாம் சொல்றாரு, உன் பிள்ளை எனக்கு பலி கொடுறான்றாரு. விசுவாசித்தான். விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, தன் ஒரே பேரான குமாரனா இருந்தாலும் கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அது பலி கொடுத்தான். ஆண்டவர் சொல்றாரு, வெட்டாத, பலி கொடுக்காத, உன்னோட விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன், உன்னோட கீழ்ப்படிதலை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக் பஞ்ச காலத்துல வாழ்றான். பஞ்ச காலம் நிறைஞ்சதுனால தேசத்தை விட்டு போலான்னு தீர்மானிக்கிறான். ஆண்டவர் பேசுறார், ஈசாக்கு போகாத, இந்த தேசத்துல பஞ்சம் வந்திருக்கலாம், ஆனா இந்த பஞ்சத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். சொல்லிட்டு அடுத்த வேலை சொல்றாரு, உங்க அப்பா எனக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விசுவாசித்தான்னு சொல்லல, அவர் எல்லாவற்றிலும் எனக்கு கீழ்ப்படிந்தார், என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. விசுவாசத்தின் கீழ்ப்படிதலும் பிரித்து பேசுகிறாங்க. இன்னைக்கு கீழ்ப்படிதல் அப்படியே மூடி புதைத்து விட்டார்கள். வேற விசுவாசத்தை மாத்திரம் தூக்கி பிடிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் தேவ மகிமையை ஒரு நாளும் ஒருபோதும் நீ காண முடியவே முடியாது சகோதரா. நீங்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து பாருங்களேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். சொன்ன 3 வார்த்தை உங்களை கட்டி எழுப்புவார், சீர்படுத்துவார். ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல போட்டு உயிர்ப்பித்து உங்களை ஒரு சேனையாய் கர்த்தர் எழுப்பி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் இப்போது நம்ம மத்தியில் ஊற்றப்பட போகிறார். அந்த ஆவி இன்னைக்கு உங்களை தொடணும் என்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மாஷாகா பாதா நாகாபாலா
ரேஹாபாலா நதௌராகா சாராபா ஷதலகதனமா. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாருடைய வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி அழகாய் பாஸ்டர் ஐசக் சொன்னதை போல தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையாய் ஆண்டவரே, என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், உடைந்த நிலைகள் எல்லாம் மறுபடியும் கட்டப்படணும் என்று நீங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி செபிங்க. இன்னைக்கு உடைந்த நிலையில நீ வந்து நின்று கொண்டிருக்கலாம். அந்த உடைந்த நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற சர்வ வல்லவர். உடைந்த நிலைகள் எல்லாம் மறுபடி கட்டி எழுப்ப தேவன் சர்வ வல்லவராய் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில காரியங்கள் சீர்குலைந்து கிடக்கலாம், சீர்கிட்டு கிடக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார். சீர்குலைந்து போனவன் வாழ்க்கை, சீர்குலைந்து போனவன் குடும்பம், சீர்குலைந்து போனவனுடைய பரிசுத்தம், சீர்குலைந்து போன உன் ஜெப வாழ்க்கை எதாகட்டும், அது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த காலத்துல சீர்படுத்த போகிறார். மூன்றாவதா, நீ விழுந்து போய் கடக்கலாம், செத்தவனை போல விழுந்து போய் கடக்கலாம். உன் வாழ்க்கையில அபிஷேகம் இல்ல, ஜெப வாழ்க்கை இல்ல, தேவன் மீதான அன்பு இல்ல, ஆதி அன்பை இழந்து நீ விழுந்து போய் கடக்கலாம், பின்வாங்கி கடக்கலாம். ஒருவேளை உன் உள்ளத்துல ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் பாரம் இருக்கலாம். நான் மறுபடியும் ஆண்டவருக்காய் எழும்பணும், நான் ஆண்டவருக்காய் ஓடணும், நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும், நான் ஆண்டவருக்காய் சாட்சியா நிக்கணும் என்ற உன் இருதயம் தாகத்தோடு வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று உன்னை தடை செய்து கொண்டே இருக்கு, உன்னை பின்னால இழுத்து கொண்டே இருக்கு, ஏதோ ஒன்று நீ எழும்பாதபடி உன்னை அமுக்கி கொண்டே இருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உன்னை தொட போகிறார், உன்னை எழுப்ப போகிறார். எதற்காக தெரியுமா? இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு, சபையோட பக்தி விருத்திக்கு, சபையோட பரிசுத்தத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் எடுத்து ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை தான் எழுப்ப போகிறார். சகோதரா, உன்னை தான் எழுப்ப போகிறார். சகோதரியே, உன்னை தான் எழுப்ப போகிறார். மே ஷகாபா பாது நிகாபா ரிபாதானாமா சஞ்சோ. சபை உடைந்து போய் கிடக்குது, சபை விழுந்து கிடக்குது, தன் பரிசுத்தத்தை இழந்து போய் கிடக்கிறது, தேவனுடைய மகிமையை இழந்து போய் நிற்கிறது. இன்னைக்கு உலகத்தாருக்கு சபை கேவலமாய் பார்க்கப்படுகிறது, சபை தன்னுடைய தரத்தை இழந்திருக்கிறது. சபைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லாம் இழந்து போயிட்டோம். இன்னைக்கு வடிவேலோடு பல ஜோக்கரோடு சபையும் ஊழியக்காரர்களை வைத்து கிண்டலும் நயாண்டி அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபை விழுந்து போய் நிற்கிறது. ஆண்டு சொல்றாரு, எந்த சபையை பார்த்து உலகம் நகைத்ததோ சிரித்ததோ அதே சபையை மறுபடியும் நான் இந்த பூமியில எடுத்து நிலை நிறுத்த போகிறேன். அதற்கு மகனே நீ எனக்கு வேணும், மகளே நீ எனக்கு வேணும். உன்னை தான் நான் அபிஷேகித்து எழுப்ப போகிறேன். நான் உன்னை தான் நம்பி நிக்கிறேன், நான் உன்னை தான் நம்பி நிக்கிறேன். நீ எனக்காய் எழும்புவாயா? என் காரியத்துக்காய் எழும்புவாயா? ஓ ஷகரதலபா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக என் ஜீவனை தந்தேனே, ரத்தத்தை சிந்தினேன். எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கடவுள் மீதான பக்தி எங்கே? கிறிஸ்துவின் மீதான வைராக்கியம் எங்கே? உனக்காய் மரண பரிவந்தமோ அவர் பக்தி வைராக்கியமாய் சிலுவையில கடந்து சென்றாரே. எத்தனையோ போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, உபத்திரங்கள் வந்தது, அவமானம் வந்தது. நம்மளை விட்டு கொடுக்காம நமக்காய் கல்வாரி சிலுவையை ஏறின இயேசு இந்த ராத்திரி வேளை நம்மோடு பேசுகிறார். நீ எனக்காய் எழும்புவாயா? எனக்காய் பக்தியா நிப்பாயா? வைராக்கியமாய் நிப்பாயா? தப்பை தப்பு என்று சொல்லி கள்ள போதர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் நடுவில் உன்னை விலக்கி காத்துக்கொண்டு இதுதான் சபையோட பரிசுத்தம், இதுதான் தேவனுடைய பக்தி, இதுதான் வைராக்கியம் என்று, இதுதான் எழுப்புதல் என்று சொல்லி என் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாய் எழும்புவாயா? இது எழும்புகிற காலம், இது எழும்புகிற நேரம். எழுப்புதலின் சன்னதியே என் வாலிப தம்பி, என் வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார்.